ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோருக்கு போய் அங்கே பாப் வேர்ல்டுன்னு கொடுங்க. அந்த ஆப் வரும். அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க பாப் வேர்ல்டை. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப் உள்ளே போய் இங்கிலீஷ் அப்படிங்கிற லாங்குவேஜை சூஸ் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு சில பெர்மிஷன்ஸ் கேட்கும். என்னென்ன பெர்மிஷன்ஸ்லாம் கேட்குதோ அது எல்லாத்துக்கும் அலோ கொடுத்துருங்க. அலோ கொடுத்தா மட்டும்தான் அடுத்து நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அதில் இருக்கும் ஆல்ரெடியே நம்ம கஸ்டமர் தானே, ஸோ ஆல்ரெடியே கஸ்டமர் இருக்கும். அதில் லாகின் கொடுங்க. அது லாகின் கொடுத்ததுக்கப்புறம் ஆப் பெர்மிஷனில் ஆல்ரெடி நம்ம எல்லா விஷயத்துக்கும் அலோ கொடுத்துட்டோம். ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னா வெரிஃபை யுவர் மொபைல் நம்பர். நம்மளோட ஆண்ட்ராய்டு டிவைஸில் நம்ம எந்த சிம்மில் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருக்கோ அந்த சிம்மை கிளிக் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்த உடனே ரைட் சைடில் வெரிஃபை யுவர் மொபைல் நம்பர், நம்மளோட பேங்க் ஆஃப் பரோடாவில் எந்த மொபைல் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த மொபைல் நம்பர் தான் இந்த ஃபோன்லையும் இருக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் இது ப்ராசஸ் ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ எந்த மொபைல் நம்பரோ அந்த சிம்மை சூஸ் பண்ணிக்கோங்க. சிம்மை சூஸ் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை மொபைல் நம்பர் இருக்கும். அதில் மொபைல் நம்பர் டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. இன்கேஸ் நம்ம தப்பாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அது கீழே நோ செலக்ட் அனதர் நம்பர் இருக்கும். அதை கொடுத்துட்டு சிம்மை மாற்றிட்டு திரும்ப இங்கே வந்து நம்ம கன்ஃபர்மேஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இன்கேஸ் மெசேஜ் நாட் சென்ட்னு உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம பேக்கேஜ் ரீசார்ஜ் பண்ணணும். ஏன்னா மெசேஜ் சென்ட் ஆகிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்தால் தான் நமக்கு அந்த ஓடிபி ஜென்ரேட் ஆகி நம்ம ஃபர்தர் ப்ராசஸை ப்ரொசீட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வெரிஃபை யுவர் மொபைல் நம்பரில் நம்மளோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். பட் நம்ம ஓடிபி என்டர் பண்ணலாம் தேவையில்ல. ஆண்ட்ராய்டு மொபைலாக இருக்க பட்சத்தில் அதுவே ஓடிபியை ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி எடுத்து வெரிஃபை பண்ணி கொடுக்கும். இன்கேஸ் ஆப்பிள் மொபைலாக இருந்ததுன்னா நம்மளோட ஓடிபியை நம்ம மேனுவலாக டைப் பண்ணி வெரிஃபை கொடுக்கணும். நம்ம கையில் இருக்க ஏடிஎம் யூஸ் பண்ணி ரிஜிஸ்டர் ஃபார் மொபைல் பேங்கிங் அப்படின்னு ஆப்ஷனை யூஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ணி எப்படி பண்ணுறாங்க பார்க்கலாம் வாங்க. ரிஜிஸ்டர் இருக்கும். அதில் அக்கௌண்ட் நம்பரு, லாஸ்ட் 6 டிஜிட் ஆஃப் யுவர் டெபிட் கார்டு, அதாவது ஏடிஎம் கார்டோட கடைசி 6 இலக்கங்கள், அதுக்கப்புறம் ஏடிஎம் கார்டோட வேலிட். ஸோ இதெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இப்போது நம்ம மொபைல் நம்பருக்கு ஒன் டைம் ஆக்டிவேஷன்ஸ் கீ வரும். அதை கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. ரைட் சைடில் கிரியேட் லாகின் பின், கிரியேட் டிரான்சாக்ஷன் பின் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் பின்னை நாம தான் ஏதாச்சும் செட் பண்ணிக்கலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் போட்டு உங்களோட நேம் வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டெக் குறிப்புகள். ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ்.